29/4/2025 இன்னைக்கு ஏப்ரல். டைம் பார்த்தா லைக் 9:40 ஆகுது. ஸோ ஆக்சுவலி ஒரு 3 months வெயிட் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் தான். ஏன்னா விசா வந்துருச்சு இப்போ. ஸோ துபாயில் தான் இருக்கேன். லைக் 27 வந்துச்சு விசா, லைக் 8:45 போல் விசா வந்துச்சு. பட் ஒமன் விசா எக்ஸ்டெண்ட் பண்ணியும் ஒரு மணி வேஸ்ட் தான். ஒரு 8,000 சம்திங் வேஸ்ட் ஆகிடுச்சு. 30 ரியால் அதுவுமே ஒரு வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ பரவாயில்ல. பட் இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணது, ஒரு 3 months வெயிட் பண்ணது. ஸோ இப்போ வந்து விசா வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா இப்போ நாளைக்கு ஆஃபீஸ்க்கு நான் ரிப்போர்ட் பண்ணணும். அதாவது 30 ஏப்ரல் 8 o'clock போல் ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் ஒர்க்குங்கிறது ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் மெடிக்கல் திருப்பி செக் இருக்கும். ஸோ எமிரேட்ஸ் ஐடி. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸில் வீக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி நான் ஃபுல் ஃபேஸ்டாக நான் ஒர்க் பண்ண போகிறேங்கிறத பற்றி தான் நானே செல்ஃபாக சொல்லிக்கிறேன். புரியல. ஏன்னா ஒரு சேல்ஸில் ஒரு ப்ராப்பராக ஒரு 3 monthsக்கு மேலே இல்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன அடி தான். ஏன்னா நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு மாதிரி சும்மாவே உக்காந்துக்கிறது எவ்வளோ இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு 3 monthsல ரொம்பவே ஃபினான்ஷியலாக ஃபேஸ் பண்ணதான் ரொம்பவே அதிகம். பட் பரவாயில்ல, எவ்வளோ கெட்டது நடந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். பட் ஃபைனலி விசா வந்தது தான் ஒரு நல்ல விஷயமே. பட் இந்த இதில் நான் இதுக்கப்புறம் நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன், லைக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கட்டும், அதில் என்ன ஜாபில் எப்படி போயிட்டுருக்கு, இல்லை என்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன், அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறேன். ஏன்னா இந்த மந்த்தில் நான் ஃபினான்ஷியலாக நான் சொன்ன இந்த 3 மாதத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கு, இந்த ட்ராவலுக்கு, லைக் ஸ்டே, இப்போ நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்க இந்த ரூமுமே வந்து வெக்கேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஜஸ்ட் 1 day தான், அதாவது இன்னைக்கு ஒரு நாள் தான். நாளைக்கு காலைல ஆஃபீஸ் கிளம்புறதுனால இந்த இடத்த வெக்கேட் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆகணும். அது கொஞ்சம் ரொம்ப மோசமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மந்த் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணால் தான் ஓட்ட முடியும். அதனால் இப்போ இந்த மாதத்தை மட்டும் எப்படியாவது லைக் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஏதாவது வேறு இடத்த பார்த்துட்டு பண்ணணும். இப்போது ஒரு இங்கே இருக்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனா கூட இருக்கிற ஒருத்தவங்க தான், அவங்க சிதம்பரம். ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இந்த மாதம். ஸோ இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்கும். ஏன்னா குக்கிங்காக இருக்கட்டும், லைக் ட்ராவலுக்கு செல்ஃபாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கே டிபெண்ட்லாம் பண்ணிலாம் இருக்கவே முடியாது சுத்தமாக. ஏதோ எனக்கு ஒரு டைம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த டைம், அதாவது விசா வராமல் ஃபேஸ் பண்ண டைமில் இந்த மாதிரி சில சுச்சுவேஷன் நல்லா இருக்கும்போது எனக்கு ஓகேன்னு தான் படுது. பட் ஸோ எல்லாமே ஒரு ஹோப்பில் தானே போயிட்டுருக்கு. ஒரு 1-2 பண்ணுற சில பேர் தப்புனால மற்றவங்களோட டைமும் வாழ்க்கையை வேஸ்ட் ஆகும் போதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். என்னோட கருத்தை அதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இப்போ இருக்கிற கையில் இருக்கிற கரண்ட் காசுன்னு வந்து பார்த்தோம்னா 700 to 800 grams தான் இருக்கும். இப்போ 500 வந்து ரூம் ரெண்டுக்கே போயிட்டுனா இந்த 300 வச்சு தான் நான் சாப்பிட்டுக்கணும், ப்ளஸ் நான் ட்ராவலும் பண்ணணும். பட் அது வந்து ரொம்பவே பாசிபிளே இல்லை அப்படிங்கும்போது தான் சொல்ல முடியும் துபாயில். பட் நான் எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணிடுவேன். இல்லைனா ஏதாவது காசு திரும்ப வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஒரு ப்ரீவியஸ் நானே ரெக்கார்ட் பண்ணது அந்த வீடியோவில் லைக் 70 lakhs சம்திங்கிறது இருக்குது. பட் அதை அடைக்கணும் அப்படிங்கும்போது அவலான்சி லைக் ஸ்னோபால் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது ஹை இன்ட்ரெஸ்ட் அப்புறம் கம்மியான இதில் ஹையராக லைக் பே பண்ணுறோம் அப்படின்னா அது சீக்கிரமாக அடைச்சிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இப்போ நான் சொல்கிறதுக்கு வேணால் எனக்கு நல்லா இருக்கலாம். பட் ரியாலிட்டி என்னென்னா, அதை அடைக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா வேறு எந்த எக்ஸ்பென்சஸும் வேறு எந்த செலவும் வச்சிடக்கூடாதுங்கிறது தான் நான் நினைக்கிறது. அதை மட்டும் நான் எப்படியாவது நான் மேனேஜ் பண்ணுவேன். பட் தெரியலை எப்படி போகும்போதுங்கிறது தெரியல. பார்ப்போம். அது இல்லாமல் இப்போ ஜாயின் பண்ணி ஒரு 3 monthsலேயே லைக் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணி லைசன்ஸ் எடுக்கணும். அதுதான் பெரிய டாஸ்க்கே. இங்கே வந்து விசா எடுக்கிறதோட டாஸ்கோட லைசன்ஸ் இருக்கிறது. ஏன்னா கண்டிப்பாக ஒரு 8 months ஆகிடும். அந்த டெஸ்ட்டு முடிச்சுட்டு, அப்புறம் தியரி டெஸ்ட்டு முடிச்சுட்டு, அப்புறம் அந்த டிரைவிங்கில் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த மெயின் ப்ராக்டிஸில் அதில் பாஸ் ஆகணும். ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிட்டா சந்தோஷம். பட் அடுத்தடுத்து போகும்போது தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா லைசன்ஸ் இருந்தால் தான் இங்கே வந்து நல்ல வேலையும் கிடைக்குது, நல்ல சம்பளமும் கிடைக்குது நான் பார்த்த வரைக்கும். நான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு. எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. பட் நான் வேலை கிடச்சிருச்சு, ஜாப் போகிறேங்கிறது ஒரு
ஓகே ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மற்ற விஷயத்தெல்லாம் நான் எப்படி பண்ண போகிறேங்கிறது தான் பெரிய கொஷின் மார்க்காக இருக்கு. அதை பற்றி சரியாக ஐடியா இல்லை. திரும்ப சொன்னாலும் விஷயம் ஒன்று தான், இதுதான் மேட்ரு. பார்ப்போம் இதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல. மற்றவங்க பார்க்குற கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, வெளிநாட்டில் இருக்காங்க சொல்லுவாங்க. பட் இருக்காங்க, அது போக இருப்பாங்க. பட் கன்சிஸ்டன்சியாக நான் பண்ண போகிறேன் என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே, பாய்.